qualifying assert is an assert which is acquired for its intended use or sale. So when it takes a substantial period of time, then the assert is called as qualifying assert. When it is put to use immediately, it is not called as a qualifying assert. Okay. So substantial period of time normally contains a period of 12 months. 12 months ன்றது வந்து suppose estimate பண்ண முடியல அப்படின்னா then assert வந்து அது takes technology and commercially to get it ready for its intended use. அப்போ வந்து ஒரு due to technology or ஏதோ ரீசனால அசஸ் பண்ண முடியலாம் period of substantial அசஸ் பண்ண முடியலன்னா அப்போ வந்து we can do an estimates in the period. இப்போ substantial period of time assert borrowing cost இப்போ இதோட கனெக்ட் பண்ண போறோம். இந்த அசட்டை வாங்குறதுக்காக நம்ம பேங்க்ல ஏதாவது லோன் வாங்கி அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ற டைம்ல அசட் வந்து புட் டு யூஸ் அப்படின்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா ட்ரீட் ஆகும். அதே இன்ட்ரெஸ்ட் அசட் வாங்குறதுக்கான லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணும்போது அசட் இஸ் நாட் புட் டு யூஸ் அண்ட் இட் இஸ் ஸ்டில் இன் அ பீரியட் ஆஃப் நோ கெட்டிங் ரெடியில ஸ்டேஜ்ல தான் இருக்கு, நாட் புட் டு யூஸ்னா இட் வில் பி கேபிட்டலைஸ்ட். இதுதான் வந்து மீனிங். ஓகேவா? மித்ரா illustration 12 படிங்க கண்ணா. மித்ரா இருக்காங்களா? மித்ரா மித்ரா கேக்குறதா? நான் வாய்ஸ் கேக்குறதா? வஷிதா அஸ்வினிய வாய்ஸ் கேக்குறதா? ஓகே மித்ரா ஏன் வரலன்னு தெரியல. ஓகேடா வஷிதா அந்த கொஸ்டின் படிங்க வஷிதா. 14/8/2021 புஷ்கர் லிமிடெட். குட். மித்ரா மித்ரா அட்டன் பண்ணுங்க கண்ணா, இது நல்லா பாத்துக்கோங்க. வேற யாரெல்லாம் நேத்தி கிளாஸ் அட்டன் பண்ணலடா மித்ராவை தவிர? எல்லாரும் அட்டன் பண்ணீங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் புஷ்கர் லிமிடெட் வந்து எவ்வளவு லோன் வாங்கியிருக்காரு? 65 lakhs லோன் வாங்கியிருக்காரு. ஓகே இந்த 65 lakhs லோன் வாங்கினதை என்னெல்லாம் பண்ண போறாரு அவரு? பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட். ஓகே ஓகேவா? எவ்வளோ? 19.5 lakhs. அப்புறம் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேக்டரி ஷெட். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. யார்? அக்ஷயா வாங்க அக்ஷயா. 65 lakhsக்கு லோன் வாங்கியிருக்காங்கடா. அதில் 19.5 lakhsக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ இது வந்து இமீடியட்லி யூஸ்டா
put to use for after a period of time in the sumla. Installation of the machinery was completed எப்போ வாங்கியிருக்கான் 2021ல வாங்கியிருக்கான் மார்ச் 2020ல installation of the machinery was completed and also the construction of the factory shed was completed, machinery installed. இதோட இன்ட்ரெஸ்ட் டோட்டலா எவ்வளோனா 11.7 டோட்டலா இன்ட்ரெஸ்ட் வந்து 11.70. equipment installation was completed. சில மார்ச் 2022லயே வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. அப்ப 12 மாசத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிடுதுல்ல. அப்போ இது immediately used. immediately used later used ஆச்சலாம் immediately used கரெக்டா? அதனால இது qualifying asset not a qualifying asset not a qualifying asset. அப்போ not a qualifying asset னா அப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா? புரியுதாடா? அப்போ இப்ப பாருங்க இதுல இன்ட்ரெஸ்ட் இப்ப நான் மொத்தமா 11.7 இது சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 65 லட்சம் ரூபான்றது ஒவ்வொரு இதுக்காக இது பண்ணிருக்காங்க. அப்ப நான் ப்ரொபோர்ஷனேட்டா பிரிக்கணும் இந்த இன்ட்ரெஸ்ட். எப்படி 11.70 டிவைடட் பை 65 எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க? 19. சாரி 11. total loan 19.5 அப்புறம் ஒரு 26 லட்சம் அப்புறம் 6.5 அப்புறம் ஒரு 13 லட்சம் அப்போ டோட்டலா போச்சுன்னா 65 லட்சம். அறுபத்தஞ்சு லட்சம்டா. அப்போ இதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். லோனை ரெவென்யூ இதுக்கு பண்ணும்போது பெர்சன்டேஜ் அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 11 லட்சத்தி 11.7 lakhsல அதுவும் இதுல பிரேக்கப்பா பிரியும். எல்லாருக்கும் புரியுறதாடா? ஒரு முன்னாடி சம் என்ன, ஒரு லோன் எடுக்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. இங்க ஒரு லோன் எடுத்துட்டு 4 ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிற போது அது ப்ரொபோர்ஷனேட்டா பிரிக்கிறோம். இந்த மாதிரி சரியா? இப்ப என்ன ஆகுறது? இதை வந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கேட்டகரி பர்டிகுலர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட், அது என்ன ஆகுறது? கேபிட்டலா ரெவென்யூவா? ரெவென்யூ. அதனால இந்த 11.7 lakhs 3.5 lakhs will come to revenue category. எல்லாருக்கும் புரியுறதா? மித்ரா வாங்க. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓகே, அடுத்த கேட்டகரி பாருங்க. இதே இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேக்டரி ஷெட்டுக்கு எவ்வளவு எடுத்திருக்காங்க லோனு? 26 லட்சம் ரூபாய். 26 lakhs எடுத்திருக்காங்க. 26 lakhs ஓட பெர்சன்டேஜ் ஆஃப் இது என்ன? சம்
4.68 lakhs கரெக்டா? அப்போ இது சொல்லுங்கடா, இந்த இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க லோனுக்கு? ஃபேக்டரி ஷெட் எப்போ ஆரம்பிக்கிறான்? was completed and machinery installed ன்னு சொல்றாங்க. construction of factory shed, installation of machinery completed, and the construction of factory shed was completed and machinery installed. Truck was not delivered. Construction of factory shed வந்து on March 2022. Construction of factory machinery installed. Eighth, ninth, 10th, 11, 12, 1, 2, 3, 8 months. உங்க புக்லயும் குவாலிஃபைங் அசர்ட்னு கொடுத்துருக்காங்களா?
நான் இது கேட்டு சொல்றேன்டா. ஏன்னா த்ரீ 2022. ஸோ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ட்ரக்கு வந்து சைட்டுக்குள்ளே வரல, அப்போ அந்த குவாலிஃபைங் அசர்ட்டே சைட்டுக்குள்ள வந்து இட் டேக்ஸ் அ சப்ஸ்டான்ஷியல் பீரியட் ஆஃப் டைம்ன்ற போது தான் இட் இஸ் கன்சிடர்ஸ் அ குவாலிஃபைங் எட். சைட்குள்ளே வரலன்னா அது குவாலிஃபைங் அசர்ட் கிடையாது. அப்போ இட் வில் பி கோயிங் டு தர் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ இந்த டோட்டல் ஆஃப் என்ன சொல்றது 1.17 lakhs வில் கோ டு ரெவென்யூ பார்ட். ரெவென்யூல போயிடும். ஓகேவா? அடுத்தது நாலாவது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்னடா மித்ரா? அப்ப எதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்? இஸ் இட் ஃபார் ரெகுலர் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸா இல்ல லாங் டர்ம் ஆக்டிவிட்டீஸ்க்கா? ரெக்கரிங் இன்கம். அப்ப ரெக்கரிங் அப்படின்னாலே இட் வில் கோ டு இன்கம் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? ஆ அப்ப ரெவென்யூல போகும். அப்ப 2.34 lakhs வந்து ரெவென்யூல போயிடும். இது மட்டும் பெண்டிங், நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஸோ ஆக மொத்தம் இந்த கம்ப்ளீட் பார்ட் எல்லாமே இது எல்லாமே டோட்டலி கோஸ் டு ரெவென்யூ அக்கௌண்ட். ஓகே, அதான் இங்க காமிச்சிருக்காங்க. this will go to revenue and this will go to 4,68,000. இது ஏதாவது சம் வந்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேக்டரி ஷெட் வந்து இதுல ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இதுவாகணுமா அப்படின்றது மட்டும் நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இதுதான். சொல்லுமா. பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஆடா. இங்க பாருங்க கண்ணா, நம்ம சப்ஸ்டான்ஷியல் பீரியட் ஆஃப் டைம் வந்து இட் இஸ் 12 months இல்ல நம்மளுக்கு. necessarily takes a substantial period of time to get ready or its intended use or sale. substantial period னா வந்து it is a period of 12 months. கரெக்டா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா கண்ணா, ஸோ இது வந்து 65 லட்சம் ரூபாய் 14/8/2021 அன்னைக்கு வாங்கியிருக்காங்க கண்ணா. மிஷினரி வந்து மார்ச் 2022ல இன்ஸ்டலேஷன் ஆஃப் மிஷினரி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து 12 months பீரியட் ஆஃப் டைம் குள்ளேயே இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்டா? சப்ஸ்டான்ஷியல் பீரியட் ஆஃப் டைம்னா நான் ஒரு 12 மாசம் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. ஆனா இது வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் 8 மாசத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிடுச்சுல்ல. அதனால நாட் அ குவாலிஃபைங் அசர்ட்னு சொல்றேன். ட்ரக்கு வந்து டெலிவரி ஆகலடா, சைட்டுக்குள்ளே வரல. அப்போ நீங்க இங்க எப்படி குவாலிஃபைங் அசர்ட் சொல்ல முடியும்? இல்ல, அட்வான்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் டெலிவரி வெஹிக்கிள் வந்து உள்ளே வரல, ட்ரக் டெலிவரியே ஆகல சப்ளையர் கிட்டே இருந்து. அப்ப அதையும் நீங்க குவாலிஃபைட் அசெட்னு சொல்ல முடியாது. எனி ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் ஆபரேஷனல் ஒர்க்ல, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஓடுதுல்ல, அது அது வந்து எப்பவுமே இட் கோஸ் டு இன்கம் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? புரியுதாடா? அதனால தான் இதெல்லாம் வந்து குவாலிஃபைங் அசெட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் பீங் சார்ஜ் டு இன்கம் அண்ட் ஸ்டேட்மெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேக்டரி ஷெட் மட்டும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். சொல்லும். borrowing cost related to acquisition, construction, production of qualifying assets capitalized கொடுத்திருக்காங்க. assets other than qualifying assets revenue expenditure கொடுத்திருக்காங்கல. இந்த norms படி இந்த sum explain பண்ணிட்டு இருக்கேன். புரியுதாடா வஷிதா? வஷிதா? ஓகேடா. இது மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். இந்த பார்ட் மட்டும் ஒரே நிமிஷம் இருங்களா, அப்படியே இருங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ
ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் படி நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் வருதுடா. ஓகே, டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் படி நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல. ஜாஸ்தியா இருக்குன்னா எப்படி, அதாவது அதற்கான டிஃப்ரென்சஸ் வந்து ரெண்டா டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று இட்ஸ் கால்ட் அஸ் டைமிங் டிஃப்ரென்ஸ், அதர் ஒன் இஸ் கால்ட் அஸ் பெர்மனன்ட் டிஃப்ரென்சஸ். ஓகே, டைமிங் டிஃப்ரென்சஸ்ன்றது பிட்வீன் டாக்ஸபிள் இன்கம் அண்ட் அக்கௌண்டிங் இன்கம். இப்போ டைமிங் டிஃப்ரென்சஸ்ன்றது எப்படின்னா இட் வில் ஒரிஜினேட் ஒன் பீரியட் அண்ட் இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் ரிவர்சல் இன் ஒன் ஆர் மோர் சப்சிக்வெண்ட் பீரியட்ஸா. பெர்மனன்ட் டிஃப்ரென்சஸ்னா ரிவர்ஸே பண்ண முடியாது. டைமிங் டிஃப்ரென்சஸ்ன்றது வந்து சி சம் ஐட்டம்ஸ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்க்ளூடட் இன் டாக்ஸபிள் இன்கம் டு நாட் கோயின்சைட் வித் த பீரியட் இன் விச் ஐட்டம்ஸ் ஆஃப் ரெவென்யூ. சி அதாவது எப்படின்னா, நான் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் சரியா, ஓகேவாடா, அதுக்கு ஒரு காஸ்ட் வந்திருக்கு. அந்த ப்ராடக்ட் அந்த இயர்ல வந்து எனக்கு சேலே ஆகல, அடுத்த வருஷம் தான் சேல் ஆகிறது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இதோட எக்ஸ்பென்சஸையும் ரெவென்யூவும் நான் அதே இயர்ல மேட்ச் பண்ண முடியல. கரெக்டா, ஐ எம் ஏபிள் டு மேட்ச் இட், இட் கோயின்சைட்ஸ் வித் த நெக்ஸ்ட் பீரியட். அது தட் இஸ் கால்ட் அஸ் டைம் டிஃபரன்ஸ். அக்கவுண்டிங் இன்கம்னா நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வாட் எவர் வி கெட் பை வெல் ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டாக்ஸபிள் இன்கம்ன்றது நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம்லடா, சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் அது பேர் என்ன, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் போட்டு டிடக்ஷன்ஸ் போட்டு நம்மளுக்கு ஒரு இன்கம் வருதுல டாக்ஸபிள் இன்கம், அது டாக்ஸபிள் இன்கம். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்சஸ் வருத இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றதுன்னா டைமிங் டிஃப்ரென்ஸ் பர்மனன்ட் டிஃப்ரென்ஸா அதை பிரிக்கலாம். ஓகே, அந்த டைமிங் டிஃப்ரென்ஸ் பர்மனன்ட் டிஃப்ரென்சஸா இந்த ரெண்டு ப்ராஃபிட்ஸையும் பிரிக்கும் போது எப்படி வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி கொடுக்கணும், அதை நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்குன்னு செட் பண்ணிக்கிறத நம்ம எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்றது தான் இந்த கிளாஸ். ஓகே, இப்போ income taxes includes taxes such as withholding taxes which are payable by a subsidiary, associate or joint. Subsidiary na என்னடா மித்ரா? ஆ என்னது செல்லம்மா சொல்லுங்க. நீங்க வர்ஷிதா அக்ஷயா இது சப்சிடரி ஜாயிண்ட் அசோசியேட் ஜாயிண்ட் வெஞ்சர்லலாம் இனிமே எக்ஸ்பிளனேஷன் டான்னு கொடுக்கணும். இந்த அப்ராக்சிமேஷனா கொடுக்கறது தோராயமா கொடுக்கறதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இது மித்ரா வந்து சப்சிடிக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாம முன்னாடி சொல்லியிருந்தேன்னா ஓகேன்னு சொல்லியிருப்பேன். மித்ரா கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல செம்ம ஆல்மோஸ்ட் 60% ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் அப்ப அக்ரி பண்ணிக்க முடியாதே மித்ரா இப்படி சொல்றத. வஷிதா சப்சிடினா சொல்லுங்க சொல்லுங்க மித்ரா. பேரண்ட் கம்பெனி கிடையாது, பேரண்ட் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. வஷிதா நீங்க சொல்லுங்க வஷிதா, சப்சிடி கம்பெனினா என்னடா? ஆ குட், வெரி குட் வெரி குட். அசோசியேட் கம்பெனினா என்ன? டர்ன் ஓவரா? டர்ன் ஓவர்லாம் கிடையாது, ஓட்டிங். அதுதான் ஓட்டிங். இப்போ கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட், கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வந்து லைஸ் பிட்வீன் 20 to 50% இஸ் அ அசோசியேட். ஜாயிண்ட் வெஞ்சர்ன்றது வந்து நார்மல் ப்ராஃபிட் ஷேரிங். ஓகேவா? அக்ஷயா, மித்ரா, வஷிதா, லா வந்து சூப்பர் டூப்பர் நீங்க தரவா இருக்கீங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அசம்ஷன்ஸ்ல இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இந்த எஸ்டிமேட்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணவே கூடாது, தியரிலாம். ஓகேவா? ஐ வாண்ட் யூ டு பி வெரி 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 மச் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும் மூணு பேரும்.
ஏன் இவ்வளோ ஒரு ஃப்ளக்சுவேஷன் மித்ரா? சூப்பரா படிச்சுட்டே இருக்கீங்களே. என்னாச்சு, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? நம்ம சப்சிடரி அசோசியேட் ஜாயிண்ட் வெஞ்சர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வாட்டியாவது டிஸ்கஷன்ஸ் ஏதோ கான்டெக்ட்ல பண்ணிருப்போம்டா கண்டிப்பா. இந்த அப்ராக்சிமேஷன்ல இனிமே பேசக்கூடாது யாருமே. நோ எஸ்டிமேட்ஸ், நோ அப்ராக்சிமேஷன். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், அந்த இதுவே வேணாம். நீங்கெல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா தரவா படிச்சிருக்கீங்க. கான்ஃபிடென்ட்டா ஒரு கேள்வி கேட்கும்போது சொல்ற அந்த எக்ஸ்பர்டைஸ்ல படிச்சிருக்கீங்க. அது அவுட்கமா எனக்கு வரணும், வெளியில மார்க்கா வரணும் சொல்லிட்டேன் நான் எல்லார்கிட்டயும். இந்த காம்ப்ரமைஸே, இந்த செல்ஃப் காம்ப்ரமைஸே கிடையாது. இதனால மேம் அதனால மேம், இந்த செல்ஃப் பிட்டிலாம் தூர போட்டுட்டு நம்மளால முடியும், நம்மளால முடியலன்னா வேற யாரால முடியும்ன்ற அந்த தாட் ப்ராசஸ்க்கு வரணும் எல்லாரும். மித்ராக்கு மட்டும் சொல்லல, எல்லாருக்குமே நான் சொல்றேன். இதனால அப்படியாச்சு, இதனால அந்த டிபெண்டன்சி ஃபேக்டரே இருக்கவே கூடாது. என்னமாவது பண்ணுங்க, நல்ல எக்ஸ்டென்சிவ் ஹார்ட் ஒர்க் பண்ணும். எனக்கு தெரியாது, எவ்ரிபடி ஷுட் கிளியர். இந்த செல்ஃப் எக்ஸ்கியூசஸ், செல்ஃப் பிட்டி, ஐயோ நம்மளால முடியல, இந்த கதையே வேண்டாம். மைண்டு கிட்ட சொல்லுங்க, நான் படிச்சு முடிக்கிறோம், நீ எனக்கு உடம்ப எனக்கு பார்த்து கொடுன்னு சொல்லுங்க. மைண்டு ஃபிட் பண்ணி கொடுக்கும் உடம்ப. எனக்கு ஆல் யுவர் பொட்டன்ஷியல்ஸ், ஆல் யுவர் பிரில்லியன்ஸ் ஷுட் கெட் கன்வெர்டட் டு மார்க்ஸ். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணா நான் பண்றேன். பட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கிளியர் திஸ் டைம். ஸோ அதான், இப்போ அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அசோசியேட்டு சப்சிடரி எல்லாமே இன்கம் டாக்ஸஸ்ல இன்க்ளூட் ஆகுறது. ஓகேவா? இவங்களோட பார்ட் ஆஃப் இட்டும் இன்க்ளூட் ஆகுறது. இத அக்கவுண்டிங் ஃபார் டாக்ஸஸ் ஆன் இன்கம் என்ன சொல்றதுன்னா, இதுவும் மாறுதல் இருக்கும்போது இதுல இருக்கிற டிஃபரன்சஸை எப்படி வந்து நம்ம வந்து அக்கவுண்ட் பண்ணணும், எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க வந்து டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ்ன்றது என்ன தெரியுமாடா? கரண்ட் டாக்ஸையும் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க, டிஃபர்ட் டாக்ஸையும் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ்க்குள்ள சொல்லுவாங்க. கரண்ட் டாக்ஸ்ன்றது நான் பே பண்ணது, டிஃபர்ட் டாக்ஸ்ன்றது எஃபெக்ட் ஆஃப் டைமிங் டிஃபரன்சஸ். குட்டியா ஒரு சம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. யார் படிக்க? மித்ரா படிங்க மித்ரா, இந்த சம் படிங்க கணோ. எக்ஸாம்பிள் 1. ம். சூப்பர் செல்லம். மிஷினரி வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்க்காக பர்ச்சேஸ் பண்றாங்க. ஞாபகம் இருக்கா கணமா? ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இஸ் ஃபுல்லி அலோட் அஸ் அ டிடக்ஷன். கரெக்டா? இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபார் த டாக்ஸ் பர்பசஸ். வேறஸ் த சேம் பிஎன்எல் என்ன பண்றோம் நம்ம? வுட் பி டெப்ரிசியேஷனா பிஎன்எல் பண்ணுவோம். கரெக்டா? இங்க வந்து மெஷினரி காஸ்ட் டிடக்ஷன் அலோவ் பண்றோம், அங்க டெப்ரிசியேஷனை மட்டும் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் எடுத்துப்போம். இப்போ டோட்டல் டெப்ரிசியேஷன் சார்ஜ் ஆன் த மிஷினரி and amount வந்து will ultimately be the same, but periods over which depreciation is charged and deduction is allowed will differ. இப்போ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தான் இந்த டைமிங் டிஃபரன்ஸ், பெர்மனன்ட் டிஃபரன்சஸ் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் டாக்ஸபிள் இன்கம், டாக்ஸ் என்ன சொல்றது? இல்ல இல்ல நீ ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் டாக்ஸ் சொல்றான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட். இவங்க என்ன சொல்றாங்க அக்கவுண்டிங் பர்பசஸ்ல? இல்ல இல்ல ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல தான் சொல்றாங்கன்னா அதுவும் டிஃபரன்சஸ். இப்போ இங்க ஒரு மாதிரி மெத்தட்ல வந்து டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகும், இங்க ஒரு மாதிரி மெத்தட்ல டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகும்போது அங்க டிஃபரன்சஸ் தான் எப்படி நம்ம அக்கவுண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த அக்கவுண்டிங் ஃபார் டாக்ஸஸ் ஆன் இன்கம் சொல்ல போகுது. ஓகே, இப்போ classify the following as a timing difference and permanent difference and also state whether they would result in deferred tax asset or deferred tax liability. Unobserved depreciation. Unobserved depreciation வந்து ஒரு இதுல வந்து கம்மியா இருக்குடா, ஒரு இதுல ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டைமிங் டெப்ரிசியேஷன், டைமிங் டிஃபரன்ஸ். எப்போ டைமிங் டிஃபரன்ஸ் வருதோ அது டிஃபர்ட் டாக்ஸ் அசெட். அப்படின்னா என்ன?
எனி டைம் வந்து நான் அதை வந்து நெக்ஸ்ட் இயர்ல ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனி டைம் நான் நெக்ஸ்ட் இயர்ல ரிவர்ஸ் பண்ணிக்கும் போது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபர்ட் டேக்ஸ் அசர்ட் அப்படின்னு அர்த்தம். இன்கம் டேக்ஸ் பெனாலிட்டி, நான் பெனால்ட்டி பே பண்றேன், அதை அடுத்த வருஷம் நல்லா ரிவர்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல, அது பர்மனன்ட் டிஃபரன்ஸ். இங்க வந்து இதை டெஃபர்ட் டேக்ஸ் அசர்ட்னு சொல்ல முடியாது, டிஃபர்ட் டேக்ஸ் லயபிலிட்டின்னு சொல்ல முடியாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃப்ரம் அ ஷெட்யூல்டு பேங்க் அக்கௌண்ட் இன் த புக்ஸ், அதாவது நான் பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருக்கேன், லோனை என்னோட ஃபினான்ஷியல் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்டா, ஆனால் ரிட்டர்ன் ஆஃப் இன்கமில் ஃபைல் பண்ணவே இல்லை. இது என்ன சொல்லுவாங்க நேச்சர் ஆஃப் டிஃபரன்ஸை? பர்மனன்ட் டிஃபரன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைமிங் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் டிஃபர்ட் டேக்ஸ் அசர்ட். இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து எப்படி வந்து ஒரு கரண்ட் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு, டைமிங் டிஃபரன்ஸ், பர்மனன்ட் டிஃபரன்ஸ், கார்பரேட் டேக்ஸு. அவங்களே ரிமார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த இயரில் ரிவர்சிபிள் இன் 2021 22 2022 21 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க கண்ணா, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இது அவங்க என்ன கேட்குறாங்க, கரண்ட் டேக்ஸ் ஃபார் த 4 ஃபினான்ஷியல்ஸ் இயர் வந்து நீ இது பண்ண அப்படின்றாங்க. 28ல வந்து டைமிங் டிஃபரன்ஸ் 3.15 செல்லம். டைமிங் டிஃபரன்ஸோட கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் அது வந்து ஸோ 3.15 டைமிங் டிஃபரன்ஸ் சொல்லலாம், பர்மனன்ட் டிஃபரன்ஸ் வந்து 3.50. அப்போ டோட்டலாக ப்ராஃபிட் எவ்வளோ வருது, 34.65. ஆனால் இங்கே ஒரு விஷயம் பாருங்க, டைமிங் டிஃபரன்ஸ் இப்போ இங்கே என்ன நம்மளுக்கு 3.15, இது 2.10. இது ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. 2018-19ல் வந்து 3.15 வந்து ஆமாம் 3.15ன்றது டைமிங் டிஃபரன்ஸாக இருக்குது, அது இங்கே போடுறோம். பர்மனன்ட் டிஃபரன்ஸு 3.50 போடுறோம். அப்போ டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோ, 34.65. அப்போ டாக்ஸ் ரேட் எவ்வளோ, 40%. அப்போது 34.65 இன்டூ 40%, 13.86. 40%. இதான் கரண்ட் டாக்ஸ் நீ பே பண்ணும். புரியுதாடா? ஒன்றும் இல்லை, நான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் என்ன, இது ரெண்டும் என்னோட டாக்ஸ்லேருந்து வர டிஃப்ரென்சஸ் ஆட் பண்ணி அதில் நான் டாக்ஸ் பே பண்ணேனாக்கா என்னோட கரண்ட் டாக்ஸ் கிடச்சிரும். அதே மாதிரி 31.5 ப்ளஸ் 2.10 ப்ளஸ் 3 வந்து 36. அதில் டாக்ஸ் என்ன 38.4. அப்போ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா கரண்ட் டாக்ஸ் கிடச்சிரும். 35 மைனஸ் 70 ப்ளஸ் 3 இது கிடச்சி 35% டாக்ஸ் ரேட் கிடச்சிரும். இங்கே வந்து 24.0 நில்லு, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 30% போனோன்னாக்கா கரண்ட் டாக்ஸ் கிடச்சிரும். ஓகேவாடா? இந்த செம்ம கஷ்டமாக இருக்கா? சூப்பர். இல்லஸ்ட்ரேஷன் 15 பாருங்க கண்ணா. அக்ஷயா இல்லஸ்ட்ரேஷன் 15 படிடா. கண்ணம்மா, இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல பிஎன்எல் டெபிட் சைடில் காமிக்கிறது 8 லட்சம் ரூபாய். டெப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் 32 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ரெக்கார்டில் நம்ம இது போடுறோம் இல்லையா, டேக்ஸ்ல போடுறது 20 லட்சம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் எதுல ஜாஸ்தி டெப்ரிசியேஷன் இருக்கு, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல. அப்போ 12 lakhs இல்லையா ஜாஸ்தியா இருக்கு. அதை தவிர அன்அமார்டைஸ்டு ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து as per இன்கம் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ, 1,50,000. அப்போ இங்க ஜாஸ்தியா நம்ம போட்டிருக்கிற ரெக்கார்ட்ஸ்லேருந்து அன்அமார்டைஸ்ட் டெப்ரிசியேஷன் வந்து டிஃபரன்ஸ் பண்ணோம்னா 10.5 lakhs கிடைக்கும். அந்த 10.5 lakhsல 40% கால்குலேட் பண்ணா டிஃபர்ட் டேக்ஸ் லயபிலிட்டி கிடைக்கும். சி இது ஒரு ஃபார்மேட் மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் இன் டெப்ரிசியேஷன்
minus unamortized preliminary expenditure will give you deferred tax liability. அவ்வளவுதான். Difference in depreciation minus unamortized preliminary expenditure will give you deferred tax liability. அப்படின்னா என்னன்னா, நான் என்னோட liability-யை டிஃபர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் டிஃபர்ட் டாக்ஸ் liabilityன்றது. ஸோ இது ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. MCQ question type 2 problem. ஸோ இதோட நம்ம சஜஸ்டட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இந்த மாதிரி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எதெல்லாம் கவர் பண்ணிருக்காங்களோ நான் கவர் பண்ணிடுறேன்டா. ஓகேவா, அது முடிச்சுட்டேன். ஸோ எல்லாம் முடிச்சிட்டோமா? இல்லஸ்ட்ரேஷன் 16 வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி ஷெட் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் இதை ஒரு ஹோம்ஒர்க்காக போடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 17ம் ஹோம்ஒர்க்காக போடலாம். பாரோயிங் காஸ்ட் தான். 17 18 is also borrowing cost போட்டுடலாம். அதே மாதிரி வருது கண்ணா. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஷெட் அதே தான் வருது. சார்ட்டட் இதில் ஒரு சம் பார்த்துருந்தோமே சிஎல் 2023ல முடிக்கிறான், 2024ல வந்து 2023ல வந்து வாங்குறான், 2024ல முடிக்கிறான். அப்போ 12 மாசம் இல்ல, அப்போ இது குவாலிஃபைங் அசர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, முடிச்சிட்டேன். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். சரி, நடுவில் இருக்கிற பாரோயிங் காஸ்டோடது மட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஏதாவது டவுட்னா செக் பண்ணுங்க. இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மட்டும் மாடல் கொஸ்டின் பேப்பர்ல எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை நான் கவர் பண்ணிடுறேன். AS 23 and AS 16 சரியா? மித்ரா இது மாதிரி தானே கேட்டிருந்தாங்க மித்ரா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் AS 23 vs AS 16 இப்படியாடா கேட்டிருந்தாங்க, வேற மாதிரியா? இதே மாதிரி டிஸ்டிங்விஷ் பிட்வீன். ஓகே சரி, ஓகே. அப்ப நான் நாளைக்கு கிளாஸ்ல இது ஃபுல்லுத்தையும் எடுத்துறேன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எல்லாத்தோடதும். ஓகேவா? ஓகே செல்லம்.